ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்திலே தேவன் மனிதனானார் மரிப்பதற்காகவே அப்படிங்கிற இந்த தலைப்பில் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். மனிதனானார் மரிப்பதற்காகவே. ஏன் மரித்தார் என்று கேட்கும் பொழுது நாம் அவருக்காக வாழ்வதற்காக அவர் மரித்தார் என்கிறத 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தை ஒரு முறை உங்களுக்காக வாசிக்கிறேன். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அவர் ஏன் மரித்தார்? தங்களுக்காக மரித்தவருக்காக பிழைத்திருக்கும்படி அவர் மரித்தார். இதை பவுல் சொல்லும் பொழுது இதே காரியத்தை ரோமர் 14வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்படி எழுதுகிறார் பவுல். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தர் உடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு எழுதுகிறார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனத்தில் பார்க்கும் பொழுதும் நான் இருந்தாலும் இயேசுவுக்கு, நான் இறந்தா இயேசுவோட அப்படின்னு சொல்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு தாக்கம் அவருக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு அவரை எவ்வளவாய் நெருக்கி ஏவிற்று என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 14:8 சொல்லும் பொழுது அது அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்களேன். நாம் கர்த்தர் உடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் உடையவர், அதாவது இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல போனால் நாம் அவர் ஆள், அல்லது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நாம் அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவரால் வாங்கப்பட்டவங்க. ஏன்னா கிரயத்துக்கு அவர் நம்மை மீட்டிருக்கிறார், நாம் அவர் உடையவர் ஆயிட்டோம். அப்போது நம்ம எப்பேற்பட்ட கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருந்தோமானால், அல்லது நாம் எப்படி மீட்டெடுக்கப்பட்டோம் இதை உணர்ந்தவர்களாக இருந்தால் அந்த எண்ணம் நம்ம மத்தியிலே நம்மளுடைய சிந்தனையில் மேலோங்கியே இருக்கும். அதை இப்படி சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் எதன் அடிப்படையிலே அல்லது எப்பேற்பட்ட ஒரு பொருளை கொடுத்து நம்மை வாங்கினார் அப்படிங்கிற காரியம் நமக்கு உண்மையிலே நம்ம இருதயத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால், அல்லது சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இதான் எவ்வளோ முறை கேட்டிருக்கோம் பிரதர், அவர் மரித்தாருங்கிறதா எங்களுக்கு தெரியுமே, தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்து தான் எங்களை வாங்கியிருக்கிறாருங்கிறத எங்களுக்கு தெரியும். கரெக்டு. அதை கொஞ்சம் ஒரு ட்ராமாட்டிக் வேல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிரின்சஸ் ஆலிஸ், அதாவது ஆலிஸ் என்கக்கூடிய ஒரு மகாராணி இருந்தாங்க. அந்த மகாராணிக்கு பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாதி, டிப்தீரியா அப்படிங்கிற ஒரு வியாதி வந்த நிமித்தமாக அவங்க பிள்ளைகளை இழந்து கொண்டிருந்த காலம் மரணத்தினால். அப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு கை குழந்தை, அந்த கை குழந்தை இருக்கும் பொழுது அந்த கை குழந்தை, அந்த பேபி அப்படின்னு வச்சுக்கலாம், அதுக்கு அந்த டிப்தீரியாங்கிற வியாதி வந்துடுச்சு. ஏறக்குறைய மரண தருவாயில் அந்த குழந்தை இருக்குது. இந்த குழந்தைக்கு வைத்தியம் செய்யக்கூடிய அந்த மருத்துவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, இந்த குழந்தையோடு நீங்கள் நெருங்கி பழகக்கூடாது, அல்லது இந்த குழந்தையோடைய மூச்சு காற்று உங்கள் மீது படக்கூடிய அளவுக்கு அந்த நெருக்கம் மட்டும் வேணவே வேண்டாம், அப்படின்னா அந்த வியாதி உங்களுக்கும் வந்துடும் அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் இந்த குழந்தை மரண தருவாயை அடைந்தது. சுவாசிப்பதற்கு திணறி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த தாயை பார்த்து அது சொன்ன ஒரு வார்த்தை, மாமா கிஸ் மீ, அதாவது அம்மா என்னை முத்தமிடுங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த குழந்தை பக்கத்தில் போனாலே வியாதி தன்னை பற்றி கொள்ளும் என்பதை தெரிந்திருந்தும், அல்லது இந்த குழந்தைய நம்ம ஏதோ ஒரு முத்தம் கொடுக்கறனால அந்த குழந்தை ஒன்றும் பிழைக்க போகிறதில்ல, ஆனால் முத்தம் கொடுத்தா நாம் பிழைக்க மாட்டோம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தும் அந்த தாய் அந்த குழந்தையை அணைத்து முத்தமிட்டாள். விளைவு, குழந்தை அப்போ இறந்துடுச்சு சில மணி நேரங்களில், ஆனால் சில வாரங்களில் அந்த தாய் மரணம் அடைந்தாள். இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், அதாவது ஒரு கற்பனையான ஒரு காட்சி இப்படி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த தாய் முத்தமிட்டு ஒரு சில மருத்துவ உதவிகள் செஞ்ச உடனே இந்த குழந்தை பிழைச்சிக்கிட்டு, ஆனால் அந்த தாய் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி கற்பனையாக வச்சுக்கிடுங்களேன். இப்போ இந்த குழந்தை கேட்கும், கொஞ்சம் வளர்ந்து வந்த உடனே கேட்கும்,
இவ்வளோ பெரிய வாழ்க்கை எனக்கு எப்படி கிடைச்சிது, இந்த ராஜ வாழ்க்கை எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா அங்கே இருக்கவங்கலாம் சொல்லியிருப்பாங்க, எம்மா நீ குழந்தையா இருக்கும் போதே செத்துருக்கணும், நீ சாக போகிற நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா உன்னுடைய தாய் உன்னை காப்பாற்றுவதற்காக அல்லது உன் ஆசைக்காக அவங்க அதை முத்தமிட்டு உன்னை முத்தமிட்டு அதனால் வியாதி வந்து அவங்களே மறிச்சிட்டாங்க, ஆனால் நீ பிழைச்சிட்ட அப்படின்னு சொன்னா, ஐயோ அந்த தாய்க்கு இப்போ நான் எப்படி அந்த தாயுடைய ஆசையை நிறைவேற்றுவேன், அந்த தாய்க்கு நான் பிரதிபலனா என்ன செய்வேன் அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும் பொழுது அவங்க ஒருவேளை இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுடுங்க, இல்லை அந்த அம்மா நீ என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க அல்லது ஒரு நாட்குறியீடு ஒரு டைரியில் எழுதி வச்சிருக்கிறாங்க, அதை எடுத்து தரட்டுமா அப்படின்னு, ஐயோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த குழந்தை வாசிக்கும் பொழுது அந்த குழந்தை மனசில் ஒரு எண்ணம் வரும், ஐயோ என்னுடைய இடத்துல இருந்து என்னுடைய தாய் மரித்து போனாங்க ஆனால் நான் பிழைச்சிக்கிட்டேன், இப்போ இது பிழைக்கிற இந்த இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை முழுவதும் எனக்காக உயிரையே கொடுத்த என் தாய் என்ன சொல்லியிருக்கிறாளோ அதன்படியே நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வாழணும். அது அப்படித்தான் வாழும். இதற்கும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? கிறிஸ்து நாம் அவருக்காக பிழைத்திருக்கும்படி அவர் ஜீவனை விட்டார். அவர் ஒரு டைரி கொடுத்திருக்கிறார் நமக்கு, வேத வசனம். இந்த வசனத்தில் நாம் எப்படி அவர் நமக்கு இவ்வளவு செய்ததுனால நாம் அவருக்காக என்ன செய்யலாம், எப்படி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழலாங்கிறத குறித்து இந்த வசனத்துங்களில் தெளிவாக எழுதி கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு அந்த குழந்தை எப்படி அந்த டைரியை படித்து அந்த அம்மாவுக்கு பிரியமாக வாழ முயற்சித்ததோ அதே போல் நாமளும் இந்த டைரியை படித்து இந்த வசனத்தை படித்து அவருக்கு பிரியமானவர்களாக வாழ முயற்சிக்கிறோமா, வாழ முற்படுகிறோமா? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அவர் நமக்காக மரித்தார், ஏனெனில் நாம் அவருக்காக வாழுவதற்கு. பவுலுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அவர் தனக்காக மரித்ததை உணர்ந்த அந்த பவுலுக்கு வாழ்க்கையை தனக்காக வாழவே மனசு இல்லை. அவர் வாழ்நாள் முழுவதும் அவருக்காகவே வாழ்கிறார். ஆண்டவருடைய சீஷனாகிய யாக்கோபு முதல் இரத்த சாட்சியாக மரித்த சீஷனாகிய யாக்கோபு குறித்து ஒரு சரித்திர சம்பவத்தை உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்படுகிறேன். அவர் ஒரு பொய் சாட்சியினாலே மரண தண்டனைக்கு உரியவராக ஆகிறார். ஒரு பொய் சாட்சி அவர் கொடுக்கப்படுகிறது. தீர்ப்பு கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து தீர்ப்பு நிறைவேற்றப்படுகிற இடத்து வரைக்கும் அவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும் பொழுது இந்த பொய் சாட்சி சொன்ன நபரும் அவரோடு கூட வருகிறார். இந்த காலகட்டத்தில் இந்த யாக்கோபு ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் மரணத்தை பற்றிய பயமே இல்லாமல் ஏதோ ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி, ஏதோ ஒரு நித்திய சந்தோஷத்துக்குள்ள போகிற மாதிரி அவன் அதை குறித்து அப்படியே மகிழ்ச்சியோடு வந்து கொண்டிருக்கிறத இந்த குற்றப்படுத்தின அந்த மனிதன் பார்க்கும்பொழுது யோசிக்கிறான், ஐயா என்ன காரணம் இவர் இப்படி சந்தோஷமாக வருவதற்கு? சாவை வேடிக்கை பார்க்க தான் வந்தான். ஆனால் இவருடைய சந்தோஷமா போகிறத பார்த்த உடனே அவனுக்கு ஒன்று தோணுச்சு, இவனுக்குள்ள இந்த மரண தருவாயிலையும் இவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இயேசு எனக்கும் வேணும். அப்போ எந்த இயேசுனுடைய அன்பு இவனுக்குள்ள எவ்வளவு தூரம் அது நெருக்கி ஏவுகிறதா இருந்தால் இவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவான் அப்படின்னு சொல்லி அந்த இயேசு எனக்கும் வேணும்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு எந்த வாளால் யாக்கோபுடைய தலை வெட்டப்பட்டதோ அதே வாளால் அந்த நபருடைய தலையும் வெட்டப்பட்டது, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினால். இதே கிறிஸ்து, இதே அன்பு, இதே இரத்தம், இதே சிலுவை தான் உங்களுக்கும் எனக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்குறவங்க யாக்கோபோடு நடந்தாங்க, யாக்கோபு இயேசுவோடு நடந்திருந்தான், யாக்கோபு இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டிருந்தான். ஆனால் இந்த மனுஷன் யாக்கோபோட தான் நடந்தான். ஆனால் அவன் அந்த நடக்கையை பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நான் வாழணும்னு அவன் மாறினான். நம்மளை பார்த்து யாராவது மாறுறாங்களா? இயேசு எனக்காக மரித்தார் என்பதை நான் வாழ்கிற வாழ்க்கை மூலமாக என்னை சுற்றி இருக்கிறவங்க கண்டுகொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக நீர் செய்த தியாகத்தை நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். எங்களுக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை கனிதரக்கூடிய ஒரு ஜீவியமாக, எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணக்கூடிய ஒரு ஜீவியமாக வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்மையை நம்பி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.